ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ நிறைய தியரம்ஸ் பார்த்துட்டோம் இல்லையாம்மா. சூப்பர் பொசிஷன் தியரம் பார்த்தாச்சு, தெவெனின்ஸ் தியரம் பார்த்தாச்சு, நிறைய அனாலிசிஸ் நம்ம பார்த்துட்டோம், நோடல் மெஷ் அனாலிசிஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ நேம்லேயே இருக்குமா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, இதிலேருந்தே நம்மளுக்கு ஒரு கொஷின் வருது அப்படிமா, எப்போ ஒரு சர்க்யூட்டில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ யூஸ்வலாக ஒரு சர்க்யூட்டில் நம்ம அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன கேட்டிருப்பாங்க, அந்த ஏதாவது ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டு கேட்பாங்க, இல்லைன்னா ஏதாவது வோல்டேஜ் ட்ராப் என்னங்கிறத பார்த்துருக்கோம், இல்லை பவரே என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படி தான் நம்ம பவர் லாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் I²R ஃபார்முலா போட்டு நீங்கள் செஞ்சுருக்கீங்க. பட் மேக்ஸிமம் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படி தான் நம்ம அந்த மாதிரி நம்ம செஞ்சதில்லை. அப்போ எப்போதான் அப்போ மேக்ஸிமம் பவர் ஒரு சர்க்யூட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? ஸோ சோர்ஸ்லேருந்து தான் லோடுக்கு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. அப்போது எந்த மாதிரி கண்டிஷனில் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா, உங்களுடைய லோடோட ரெசிஸ்டன்ஸ் எப்போ உங்கள் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக நீங்கள் மேக் பண்ணுறீங்களோ அப்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேவா? ஸோ சோர்ஸ்க்குன்னு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படின்னா அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக எப்போ உங்கள் லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மாறுதோ நீங்கள் அதுக்கேற்ற நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது நம்மளுடைய லோட் ரெசிஸ்டன்ஸும் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ ஈக்குவலாக இருக்கும்போது தான் உங்களுக்கு மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது நம்ம தியரிட்டிக்கலாக சொல்கிறோம் இல்லையா. ப்ராக்டிக்கலாக நீங்கள் மிஷின்ஸ் லேபில் இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே செய்வீங்க. ஓகேவா? ஸோ கம்மியாக இருக்கும்போது எப்படி, ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்போது எப்படி இருக்கும், லோட் ரெசிஸ்டன்ஸ் சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை விட அதிகமாக இருக்கும்போது என்ன வகுப்பு கண்டிஷன்ஸ் வச்சு நம்ம லேபில் செஞ்சு பார்ப்போம். பட் இங்கே நம்ம படிக்க போது தியரிட்டிக்கலாக எப்படி, ஸோ சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்குன்னு ஒரு டெரிவேஷன் இருக்குமா, எப்படி நம்ம RL = RS, இல்லைனா நம்ம சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது படி பார்த்தோம். இங்கே சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா ப்ராப்ளம்ஸில் நம்மளுக்கு இந்த சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா பேக் லுக்கிங் ரெசிஸ்டன்ஸ், தெவெனின்ஸில் நார்டன்ஸில் படிச்சிருக்கோம்ல, பேக் லுக்கிங் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ஈக்குவலாக எப்போ உடைய லோட் ரெசிஸ்டன்ஸ் வருதோ அப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னு நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது எடுத்துப்போம். ஸோ RSனாலும் சரி RTHனாலும் சரி ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதுக்கான ஒரு டெரிவேஷன் இருக்குது, முக்கியமான ஒரு 10 மார்க் கொஷின், அதை பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸில் டெரிவேஷன்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோஸில் இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் சொல்கிறேன். ஓகேவாம்மா? பாருங்கள், ஒரு DC சர்க்யூட்டில் ஒரு மேக்ஸிமம் பவர் எப்போ சோர்ஸ்லேருந்து லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? ஸோ லோடோட ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக நம்ம மேட் பண்ண போகிறோம்? சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் த பேக் லுக்கிங் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி நெட்வொர்க். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன அதே கான்செப்ட் தான். ஓகேவா? RL = RTH or RL = RS எப்படினாலும் ஸ்டேட்மெண்ட் ஒன்று உங்களுக்கு 1 வேர்ட்லேயோ 3 மார்க்ஸ்லேயோ இந்த கண்டிஷன் கேட்பாங்க. எப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்? சோர்ஸோட ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும்போது. ஸோ இந்த ஒரு லைன் எழுதினாலே அது போதும். ஸோ 1 மார்க்கில் அந்த மாதிரி கேட்பாங்க. இல்லை நமக்கு ஸ்டேட்மெண்ட் எதுவும் கேட்டாங்கன்னா இதை ஒரு 3 மார்க்ஸில் டெஃபினிஷனாக இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேம்மா? ஸோ இதை நான் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கை ஒரு சர்க்யூட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்குங்கிறக்காண்டி நம்ம தெவெனின்ஸ் சர்க்யூட், ஈக்குவலன்ட் சர்க்யூட் இருக்கலாமா, அதை நான் ட்ராப் பண்ணியிருக்கேன். தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டில் என்ன இருக்கும்? தெவெனின்ஸ் வோல்டேஜ், தட் இஸ் VTH இருக்கும், தென் RTH இருக்கும். ஸோ அதை ஒரு RLக்கு நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸ் அதோட சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெர்மினல் ABன்னு மார்க் பண்ணியிருப்போம். இது எல்லாமே உங்களுக்கு தெவெனின்ஸில் ஆல்ரெடி நம்ம வரைஞ்ச அதே ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நான் ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ண போகிறேன். இதை வச்சு தான் டெரிவேஷனை டிரைவ் பண்ண போகிறேன். சரியா? ஸோ இது லோட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னதுமா? IL. ஸோ ஆஸ் பர் தெவெனின்ஸ் தியரம் படி நம்ம கரண்ட்டு, அந்த லோடு கரண்ட்டுன்னு பார்த்தோம் இல்லையா, என்ன ஃபார்முலா அது? ஸோ கரண்ட் IL = VTH divided by RTH plus RL. இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அப்படி நம்ம தெவெனின்ஸில் நம்ம ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இது நம்ம தெவெனின்ஸ் படி நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. நம்ம இப்போ என்ன டிரைவ் பண்ண போகிறோம்? பவர், மேக்ஸிமம் பவர். ஸோ பவர் என்னன்னு தெரிஞ்சால் தான் மேக்ஸிமம் பவர் என்னங்கிறது எழுத தெரியணும். அப்படி தானம்மா? ஸோ பவர் P = என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும்? I²R. இப்படி தானம்மா? ஸோ இது எல்லாமே லோடு அப்படிங்கிறதுனால IL/RL அப்படிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ IL வேல்யூ ஆல்ரெடி நம்ம ஃபார்முலா எழுதியிருக்கோம். வேணுமா? VTH divided by RTH plus RL.
இப்போது அந்த ஐஎல்ங்கிற இடத்துக்கு பதிலாக இந்த ஃபார்முலா அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடலாமா? இந்த ஐஎல் தானே இது. ஸோ இதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு குழம்புனால ஈக்குவேஷன் நம்பர் 1 இதை 2ன்னு எழுதிக்கிறேன். ஸோ சப்ஸ்டியூட் 2 in 1. ஈக்குவேஷன் 2 வந்து என்ன பண்ண போகிறோம்? 2லேருந்து 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ P ஈக்குவல் டு ஐஎல் வேல்யூ என்னதுமா? VTH டிவைடட் பை RTH ப்ளஸ் RL த ஹோல் ஸ்கொயர். இந்த வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன். சரியா? இன்ட்டு என்ன டேர்ம் இருக்குது? RL. இந்த RLங்கிறது இந்த RL அப்படியே எழுதியாச்சு. ஓகே. மேக்ஸில் மேக்ஸிமம் மினிமாங்கிற கான்செப்ட் படிச்சிருக்கீங்கள்ல? ஸோ பொதுவாக ஒரு மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன சொல்லுவாங்க? அதை நம்ம என்ன செய்வோம்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு போடுவோம். அப்படி தானம்மா? ஸோ அதே கான்செப்ட் தான். ஸோ மேக்ஸிமம் பவர் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன செய்ய போகிறோம்? இந்த பவரை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வர போகிறேன். ஸோ மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? டிபி பை இது நம்ம லோட் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணனால ஆர்எல்லால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு டிபி டிவைட் பை டிஆர்எல் ஈக்குவல் டு 0. ஸோ மேக்ஸிமம் பவர்னால் என்ன பண்ணணும்? இந்த பவர் வேல்யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் மேக்ஸிமம் பவர் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். சரியா? ஓகே. அப்போ பவர் எனக்கு தெரியும் தானே? ஸோ அந்த வேல்யூ நம்ம இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வரலாமா? ஸோ டி பை டிஆர்எல் இது தனியாக கொண்டு வந்துடுறேன். பவர் வேல்யூ மட்டும் எழுதுகிறேன். ஸோ VTH ஸ்கொயர் இன்ட்டு RL டேர்ம் இருக்குது. சரியா? டிவைடட் பை RTH ப்ளஸ் RL த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு போயிட்டோம்மா. VTH ஸ்கொயர் அப்படியே எழுதிட்டேன். இந்த கீழே டினாமினேட்டரை ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ RTH ப்ளஸ் RL தி ஹோல் ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன். இந்த RLங்கிற ஒரு டேர்ம் வெளியே இருக்குது, அது அப்படியே எழுதியிருக்கும். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுமா ஈக்குவல் டு 0ன்னு போடப்போம். ஓகேவா? சரி. இப்போ நம்ம U/V மெத்தட் படிச்சிருக்கோம் அப்படி தானே? ஸோ மேக்ஸில் நம்ம U/V மெத்தடை டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம் அப்படி தானேம்மா? V இன்ட்டு DU மைனஸ் U இன்ட்டு DV டிவைட் பை V ஸ்கொயர். இப்போ இதே டேர்மை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். ஸோ U என்ன இருந்துச்சு நம்மளுக்கு? VTH ஸ்கொயர் நியூமரேட்டர் டேர்ம் இல்லையா? இன்ட்டு RL இருந்தது. V என்ன இருந்துச்சு? RTH ப்ளஸ் RL த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம எழுதலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? ஸோ டிபி பை டிஆர்எல் ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த என்னது மேக்ஸிமம் பவருக்கான கண்டிஷன். அதாவது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இந்த யூவை இதுவும் விங்கிறத எடுத்து இப்போ நம்ம செய்யலாமா? டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? பாருங்கள். ஸோ V என்ன டேர்ம்? RTH ப்ளஸ் RL தி ஹோல் ஸ்கொயர். ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறேன். RTH ப்ளஸ் RL த ஹோல் ஸ்கொயர். டியூன்னு என்னது? யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ எதை வச்சு? RL வச்சு. இங்கே RL டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னதுமா? 1. அப்போ 1 இன்ட்டு VTHங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லையா? அப்போ அப்படியே எழுதிக்கணும். இப்போ VTH ஸ்கொயர் RL டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1, அதனால் விட்டுட்டேன். மைனஸ் யூ டேர்ம் என்னது? VTH ஸ்கொயர் இன்ட்டு RL. வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இங்கே என்ன இருக்குது? ஸ்கொயர் டேர்மை ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்படின்னா. இப்போ 2 இன்ட்டு RTH ப்ளஸ் RL டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இன்ட்டு 1ன்னு தான் வரப்போகுது. ஸோ அப்படியே எழுதிக்கிட வேண்டியதான். ஸோ டிவைடட் பை V ஸ்கொயர் RTH ப்ளஸ் RL த ஹோல் ஸ்கொயர் தான் என்னது? V. ஸ்கொயருக்கு ஒரு ஸ்கொயர் போட்டால் என்ன ஆயிரும்? பவர் 4. தட் வில் பி ஈக்குவல் டு 0. புரிஞ்சுதா? ஸோ இது டிவிஷனில் இருக்குது. ஓகே. இந்த ரெண்டு டேர்ம்லேயும் VTH ஸ்கொயர் காமனாக இருக்குது அப்படி தான். ஸோ அதை காமன் வெளியே எடுத்துக்கிறேன். VTH ஸ்கொயர். அப்போ உள்ளே என்ன இருக்கும்? RTH ப்ளஸ் RL த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த 2வை வெளியே கொடுத்துடலாமா? ஸோ 2RL இன்ட்டு RTH ப்ளஸ் RL டிவைடட் பை RTH ப்ளஸ் RL த ஹோல் பவர் 4 ஈக்குவல் டு 0.
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டிவிஷனில் இருக்கக்கூடிய இந்த டேர்ம் தென் இது எல்லாத்தையும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகிறேன். என்ன ஆகும்? 0 தானே. ஸோ இந்த VT ஸ்கொயர் டிவைட் பை இந்த டேர்மை நான் எடுத்து இந்த பக்கம் கொண்டு போகிறேன். கிராஸ் மல்டிப்ளை இந்த பக்கம் கொண்டு போகிறேன். அதே மாதிரி இந்த VTA ஸ்கொயர் கீழே கொண்டு வரேன். என்ன ஆயிரும்? 0க்கு இந்த பக்கம் போனால் 0 தானே. அப்போ மீதி என்ன டேர்ம் மட்டும் இருக்கும்? RTH + RL the whole square minus 2RL into RTH plus RL equal to 0. ஓகேவா? இப்போ இந்த மைனஸ் டேர்மை அந்த சைடு கொண்டு போயிடுவோம். அப்போ எங்கே என்ன எழுதுவோம்? RTH plus RL the whole square equal to 2 into RL RTH plus RL. இப்போது இது ஸ்கொயர் டேர்ம், இங்கே இருக்க டேர்ம் தான் இங்கேயும் இருக்குது. அடி கொடுத்துடலாமா? அப்போ இங்கே ஒரு ஸ்கொயர் போயிட்டுனா அப்போ இந்த சைடு இந்த RTH ப்ளஸ் RLங்க டேர்ம் போயிருமா? பாரு. ஸோ இந்த டேர்மை அடித்து கொடுத்தாச்சு. அப்போ என்ன இருக்கும்? RTH ப்ளஸ் RL ஈக்குவல் டு 2RL. இந்த RL அந்த சைடு கொண்டு போங்க. என்ன வரும்? அப்போ RTH ஈக்குவல் டு 2RL மைனஸ் RL. அப்போ RTH ஈக்குவல் டு RL. ப்ரூஃப் பண்ணிட்டோமா? ஸோ இதை தானே ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தோம். லோட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஈக்குவல் டு சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் பேக் லுக்கிங் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் தெவனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்ம என்ன சொன்னோம்? மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொன்னோம். இப்போ அதே மாதிரி ப்ரூஃப் பண்ணிட்டோம்ல. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் வந்துருச்சா? ஸோ நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்கோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கிறது வந்து RTH ஈக்குவல் டு RL. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணிட்டோம். பட் கொஸ்டின் நமக்கு என்னது? மேக்ஸிமம் பவர் எப்போ கண்டுபிடிப்போம்? ஸோ மேக்ஸிமம் பவர் வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல. அப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா? தட் இஸ் P max. இப்படி தானம்மா? மேக்ஸிமம் பவர் எப்படி எழுதுவோம்? P maxன்னு எழுதிக்கிறேன். சரியா? ஸோ ஃபார்முலா நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? IL ஸ்கொயர் RL. இதெல்லாம் ஸ்டார்டிங்கில் எழுதணும். இப்படி தானே? இப்போது இந்த RLக்கு தான் நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கேன்? RTHன்னு எழுதியிருக்கோம். இப்படிதானே? ஸோ IL என்னது? ஸோ IL ஈக்குவல் டு VTH டிவைடட் பை RTH ப்ளஸ் RL. அதே மாதிரி RTHும் RLும் என்ன பண்ணியிருக்கீங்க? ஈக்குவல்னு கொண்டு வந்துட்டீங்க. இப்போ இந்த ரெண்டையும் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? தட் இஸ் P max. அவ்வளவுதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். VTH ஸ்கொயர் டிவைடட் பை RTH ப்ளஸ் RL. RL இருந்த இடத்துக்கு பதிலாக நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? RTH போட போகிறேன். அவ்வளோதான். இன்ட்டு RL இருந்த இடத்துக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்? RTH போடுறேன். ஓகேவா? அப்போ என்ன ஆகும்? இங்கே ஆல்ரெடி ஸ்கொயர் இல்லையா? IL தி ஹோல் ஸ்கொயரில். அப்போ RTH ப்ளஸ் RL தி ஹோல் ஸ்கொயர் வந்துடும். அப்படி தானம்மா? ஸோ அப்போ என்ன எழுதுவேன்? VTH ஸ்கொயர் டிவைடட் பை 2 RTH the whole square into RTH. ஸோ எடுத்தோன்னா VTH ஸ்கொயர் into RTH divided by 4 RTH ஸ்கொயர். ஸோ இந்த ஸ்கொயரும் இந்த RTHும் அடி வயிருமா? அப்போ ஃபார்முலா P max என்னதுமா? VTH ஸ்கொயர் டிவைடட் பை 4 RTH. ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச முதல்ல IL ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். தெவனின்ஸ் படி லோட் கரண்ட் ஃபார்முலா தெரியும். நம்ம இப்போ என்னென்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? R தெவனினும் RLனும் ஈக்குவல் டுன்னு ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ 2 2 RTHன்னு வந்துடுமா? இதையும் ஸ்கொயர் பண்ணுவோமா? அப்போ 4 RTH ஸ்கொயர் வருவோமா? ஸோ மேலே இருக்க RTH இதுவும் அடி வாங்கிட்டுனா ஃபார்முலா என்னதுமா? P max ஈக்குவல் டு VTH ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 RTH. மறக்கக்கூடாது. ஸோ கண்டிஷன் வந்து சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸும் லோட் ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஃபார்முலா என்னது? அப்போ மேக்ஸிமம் பவருக்கான ஃபார்முலா என்ன? VTH ஸ்கொயர் டிவைட் பை 4
RTH. ஓகேம்மா, இது ஒரு முக்கியமான கொஷின், 10 மார்க் டெரிவேஷன், நல்லா படிச்சுக்கோங்க. இதுக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.